ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் புக்கோட பாக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள எல்லா பாக்ஸ் கொஷினுமே பார்த்தாச்சு, எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்த்தாச்சு. அது தனி பிளேலிஸ்ட்டாகவே நம்ம சேனலில் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 12th ஸ்டாண்டர்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் ஃபிசிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபிசிக்ஸில் என்னென்ன பாக்ஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோவேவ் அவன் வந்து எப்படி வேலை செய்யுது, எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மைக்ரோவேவ் அவன் அப்படிங்கிறத வந்து தமிழில் வந்து நுண்ணலை அடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோவேவ்னா நுண்ணலை, ஓவன்னா அடுப்பு. ஓகேவா? ஸோ இது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் இருமுனையின் மீது செயல்படும் திருப்பு விசை. மின் இருமுனைகள், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ அந்த இருமுனைகளின் மீது செயல்படக்கூடிய திருப்பு விசை அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் தான் மைக்ரோவேவ் அவன் வந்து வேலை செய்யுது. அப்போ நம்ம சாப்பாடை வந்து உள்ளே வைக்கிறோம். எதுக்காக மெயினாக சாப்பாடு வைக்கிறோன்னா அதை சூடுபடுத்துறதுக்காக வைப்போம் இந்த மைக்ரோவேவ் அவனில். அப்போ நம்ம சாப்பாடை உள்ளே வைக்கும்போது அதில் வந்து தண்ணி இருக்கும், நீர் மூலக்கூறுகள் இருக்கும். அந்த நீர் மூலக்கூறுகளில் என்ன இருக்கும்? இருமுனைகள், மின் இருமுனைகள் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த அடுப்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னா என்ன அலைகளை உருவாக்கும்னா இந்த நுண்ணலைகளை உருவாக்கும், மைக்ரோவேவ்ஸை வந்து உருவாக்கும். இப்போ இந்த மைக்ரோவேவ்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அலைவுறும் மின்காந்த புலங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து அலைவுறக்கூடிய மின்காந்த புலங்கள் தான் அந்த மைக்ரோவேவ்ஸ் உருவாக்கக்கூடியது. அப்போ இந்த நீர் மூலக்கூறுகள், சாப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் மீது அந்த திருப்பு விசை இருக்கு இல்லையா, அது வந்து செயல்படும். அப்படி திருப்பு விசை செயல்படுறதுனால ஒவ்வொரு நீர் மூலக்கூறுகள் மீதுமே இந்த திருப்பு விசை செயல்படுறதுனால அது வந்து செயல்படுவதால் அது வேகமாக சுத்தப்படுது. பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் மைக்ரோவேவ் அவனில் அந்த பிளேட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ சுற்றுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வெப்ப ஆற்றல் என்பது உருவாக்கப்படுது. அப்போ இந்த நீர் மூலக்கூறுகளில் உள்ள அந்த மின் இருமுனைகளின் மீது திருப்பு விசை செயல்படுறதுனால வெப்ப ஆற்றல் உருவாக்கப்படுது. அந்த வெப்பம் தான் அந்த உணவை வந்து சூடுபடுத்துது. ஸோ இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் மைக்ரோவேவ் ஓவன் வந்து வேலை செய்யுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மின்தேக்கி, கண்டென்சர்னு சொல்லுவோம். நம்ம ஃபேன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட் இருக்கும், இது வந்து கண்டென்சர். இந்த கண்டென்சர் சரியாக வேலை செய்யலைன்னா வந்து ஃபேன் வந்து ஓடாது, ஸ்பீடாக ஓடாது, ரொம்ப கம்மியாக ஓடும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? என்னதான் கனெக்ஷன் கொடுத்தாலுமே சீலிங் ஃபேன் வந்து இயங்காமல் இருக்கிற காரணம் வந்து இந்த மின்தேக்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கண்டென்சரில் பிரச்சனை இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா இந்த இறக்கை சற்றுக்கு சுழற்சிய பின் விசிறி இயல்பாக சுற்றுவதே சில நேரம் வந்து ஸ்டக்காகி நிற்கும். உடனே நம்ம போய் சுற்றும் போது அந்த ரெக்கைகளை சுற்றும் போது என்ன ஆகும், ஃபேன் வந்து ஓடுற மாதிரி இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை சுழல செய்ய அதன் மீது திருப்பு விசை செயல்படுத்தப்பட வேண்டும். அந்த திருப்பு விசை இருக்கு இல்லையா, அந்த திருப்பு விசையை கொடுக்கக்கூடியதான் இந்த மின்தேக்கிகள், இந்த கண்டென்சர். அப்போ அது தொடக்க திருப்பு விசையை கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த கண்டென்சர்ஸ் வந்து வேலை பார்க்குது. ஓகேவா? அப்போ அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான தேவைப்படக்கூடிய தொடக்க திருப்பு விசை வந்து கொடுக்க முடியாது. அதனாலதான் ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கும். நம்ம போய் ஃபேனை வந்து டக்குன்னு நம்ம கையால சுத்தும் போது அந்த திருப்பு விசை ஏற்பட்டு அந்த ஃபேன் வந்து சுத்தும். ஸோ இந்த மெயினான வேலையை பார்க்கக்கூடியது மின்தேக்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கண்டென்சர்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கீபோர்டு, சிஸ்டம் கீபோர்டாக இருக்கட்டும் இல்லை லேப்டாப்போட கீபோர்டு, எதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு கீ இருக்கு இல்லையா, அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா மின் காப்புடன் கூடிய மின் தேக்கியால் ஆனது. ஸோ இங்கே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும், அது வந்து மின் காப்பு பொருளுடன் கூடிய மின் தேக்கிகளால் ஆனது. இப்போ நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அப்போ ஸ்ப்ரிங் என்ன ஆகும், அழுத்தப்படும் போது இங்கே இதுக்கான இடையே உள்ள தொலைவு வந்து குறையும். அந்த தட்டுகளுக்கு இடையான தொலைவு குறைகிறதுனால அங்கே மின் தேக்கு திறன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சுற்றுகளுக்கு இந்த பட்டன் வந்து அழுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த மின் தேக்கு திறன் அதிகரிக்கிறதுனால தெரியப்படுத்துது. ஸோ இந்த தகவல் மூலம் தான் அந்த கீ வந்து ப்ரெஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கணினி வந்து அடையாளம் காணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படி வந்து அந்த கீஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த மின் தேக்குத்திறன் அதிகரிக்கிறதுனால தான் எலக்ட்ரானிக் சுற்றுகள் வந்து அந்த பட்டன் அழுத்தப்பட்டது அப்படிங்கிறத அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து மின்னல்.
ஸோ மின்னல் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை உருவாக்கும். நம்ம பேட்டரிஸ் மட்டும் கிடையாது, மின்கல அடுக்குகள் மட்டும் வந்து மின்னோட்டத்தை உருவாக்காது. ஸோ இந்த மாதிரி இயற்கையாக மின்னல் வெட்டும் போது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மின்னல்லே மிக அதிக அளவு மின்னோட்டம் வந்து நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மின்னல் வெடிக்கும் போது என்ன ஆகுனா மேகத்துக்கும் நம்ம பூமிக்கும் தரைக்கும் இருக்கக்கூடிய அழுத்த வேறுபாடு, மின்னழுத்த வேறுபாடு வந்து அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்குமா. அப்படி அதிகமாக இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மின் துகள்கள் மேகத்திலிருந்து தரைக்கோ இல்லை தரையிலிருந்து மேகத்துக்கோ வேகமாக பாயுது. ஸோ அப்படி பாயும் போது நமக்கு அந்த மின்னோட்டம் என்பது ஏற்படுகிறது. ஸோ இதுதான் வந்து மின்னல் வந்து எப்படி அதிக அளவு மின்னோட்டத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறதுக்கான விளக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பொருட்களோட மின் தடை எண் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெசிஸ்டன்ட் வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணா பிரிக்கிறோம்: இன்சுலேட்டர், கண்டக்டர், செமிகண்டக்டர். இன்சுலேட்டர்னா மின் கடத்தா பொருட்கள், குறைக்கடத்திகள்ங்கிறது வந்து செமிகண்டக்டர்ஸ், கண்டக்டர்ஸ் வந்து நல்லா கடத்தக்கூடியது. ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ இதில் என்னென்ன அதோட வேல்யூன்னு பாருங்கள். இப்போ தூய நீர் அப்படிங்கிறதோட மின் தடை எண் வந்து 2.5 × 10⁵ இருக்கும். கண்ணாடிக்கு 10⁴ to 14 வரைக்கும் இருக்கு. கடின ரப்பர், ரொம்ப ஸ்ட்ராங்கான ரப்பருக்கு வந்து 10⁻13 16 வரைக்கும். சோடியம் குளோரைடு உப்புக்கு வந்து 10⁻14. உருகிய குவாட்ஸ்க்கு வந்து 10⁻16. அதிகமாக வந்து இன்சுலேட்டர்லேயே அதிகமாக மின்தடை வந்து 10⁻16 இருக்கிறது வந்து உருகிய குவாட்ஸுக்கு. செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் ஜெர்மானியத்துக்கு வந்து 0.46, சிலிக்கானுக்கும் 640. வெள்ளி கடத்திகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து 1.6 × எல்லாமே 10⁻−8 தான். பட் முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும்தான் மாறுது. வெள்ளிக்கு வந்து 1.6, தாமிரத்துக்கு 1.7, அலுமினியத்துக்கு 2.7, டங்ஸ்டனுக்கு 5.6, இரும்புக்கு 10. ஸோ இது எல்லாமே மின் தடை எண். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின்தடைகள்னா ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் இந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இதில் நிறக்குறியீடு இருக்கும், அதாவது க்ரீனு, ப்ளூ அண்டு ஆரஞ்சு. இந்த கலர்ஸ் உள்ள சைடு எப்பயுமே லெஃப்டில் தான் இருக்கணுமா. இந்த 3 வளையம் வருது இல்லையா, கலரில் வரக்கூடிய 3 வளையங்கள் எப்பயுமே லெஃப்டில் இருக்க மாதிரியும், இந்த கோல்டன் கலர் மாதிரி இருக்க வளையம் வந்து ரைட்டில் இருக்க மாதிரியும் தான் இதை பிளேஸ் பண்ணணும். இந்த ரெசிஸ்டரை மாற்றி பிளேஸ் பண்ணோம்னா ஒர்க் ஆகாது. ஸோ எப்பயுமே வந்து இந்த உலோக நிறத்தில் உள்ள வளையம் வந்து இடதுபுறம் வராது, அது வந்து வலதுபுறம் மட்டும்தான் வரும். இந்த கலர்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து இடதுபுறம் வரும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம உடல்ல வந்து தெரியும் 70% நீர் வந்து நம்ம உடல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதிக அளவு நீர் இருக்கிறதுனால நம்ம உடலோட மின் தடை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 200 ஓம் தான் இருக்குது. இப்போ நம்ம உடம்பு வந்து ட்ரையா இருக்கும்போது, அதாவது நம்ம குளிக்காம வெயிலில் போயிட்டு வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும்போது நம்ம உடல்ல தான் வந்து அதிகமான மின் தடை இருக்குமா, 500 கிலோ ஓம். அப்போ பார்த்துக்கோங்க, 500 கிலோ ஓம் வந்து நம்ம உடல் ட்ரையாக இருக்கும்போது, உலர்ந்த தோலில் வந்து மின்தடை வந்து அதிகமாக இருக்கும். அதே இது நம்ம தோல் வந்து ஈரமாக இருக்குது, நம்ம தோல் இப்போ குளிச்சுட்டு வந்திருக்கோம், இல்லை கையெல்லாம் ஈரமாக இருக்கிற நேரம் நம்மளோட மின்தடையோட மதிப்பு வந்து குறைஞ்சிரும். வெறும் 1000 ஓம் மட்டும்தான். அதனால தான் எப்பயுமே நம்ம ஒரு மின் இணைப்பை போய் தொட போகிறோம், இல்லை சுவிட்ச் போட போகிறோம்னா ஈரக்கையால் தொடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஈரக்கையாக இருக்கும்போது மின்தடை ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ ஈஸியாக வந்து மின்னோட்டம் வந்து நம்ம உடலில் பாயிறக்கு சான்சஸ் இருக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உலர்ந்த தோலின் மின்தடை வந்து 500 K ஓம். அதே இது வந்து ஈரமான தோலோட மின்தடையோட மதிப்பு 1000 ஓம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 ஓம். அடுத்து ஒரு சில பொருட்களோட வெப்பநிலையானது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை கீழே குறையும் போது அதோட மின்தடை எண் சுழியாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேள்வி கூட கேட்கலாம். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீழே ரொம்ப கம்மியாகும் போது அந்த இடத்துல மின்தடை என்னவாயிரும், 0 ஆயிரும், சுழியாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெப்பநிலையை வந்து மாறுநிலை வெப்பநிலை அல்லது பெயர்வு வெப்பநிலை, ஏன்னா சேஞ்ச் ஆகுது, எந்த பாயிண்ட்ல சேஞ்ச் ஆகுதோ அது வந்து மாறுநிலை வெப்பநிலை அல்லது பெயர்வு வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். இந்த நிகழ்வு வந்து எந்த பொருட்களை வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டர்ஸ். அதனால தான் அங்கே வந்து மின்தடை வந்து 0வா இருக்கு, அதனால நல்லா கடத்துது பொருட்கள், மின்சாரத்தை வந்து நல்லா கடத்துது. தான் மீக்கடத்திகள், சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ்ல தான் இந்த மாறுநிலை வெப்பநிலை என்பது ஏற்படுது. அப்படி ஏற்படுறதுனால தான் மின்தடை 0வா இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1911 காமர்லிங் ஓன்ஸ் அப்படின்னு ஒன்ஸ்
அப்படிங்கிறவர் வந்து பாதரசம் 4.2 கெல்வின் வெப்பநிலையில மீக்கடத்தும் தன்மையை வெளிப்படுத்துவதை கண்டுபிடிப்பார். ஸோ அப்போ 4.2 கெல்வின் இந்த வெப்பநிலையில பாதரசம் என்பது சூப்பர் கண்டக்டர்ஸா இருக்குதுங்கிறத காமர்லிங் ஒன்ஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ அப்போ மீக்கடத்திக்குள்ள மின் தடைன்னு கேட்டாங்கன்னா 0. ஸோ இதில் ஒரு முறை செலுத்தப்படும் மின்னோட்டம் எவ்வித மின்னழுத்த வேறுபாடுமின்றி தங்கியே இருக்கும். எவ்வளோ மின்னோட்டம் கொடுக்குறோமோ அது அப்படியே இருக்கும். ஏன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து 0ங்கிறதுனால அதை தடுக்க முடியாது இல்லையா? அதனால R is equal to 0. மீக்கடத்திகளின் மின்தடையோட வேல்யூன்னு கேட்டாங்கன்னா R is equal to 0. அடுத்து மின்தடையில் உருவாக்கப்படும் அதாவது வெளியேறும் மின்திறனோட அளவு வந்து P is equal to I squared R. ஓகேவா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மின்திறனானது மின்னோட்டத்தின் இருமடியை பொறுத்தது. அதாவது மின்திறன் Pங்கிறது வந்து எதுக்கு இருமடியா இருக்கு? மின்னோட்டம் ஐக்கு 2 மடி. 2 மடினா டபுள் மடங்கா இருக்கும். அப்ப இந்த மின்னோட்டத்தை வந்து நம்ம 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணோம்னா இது எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகும்? 4 மடங்கு. ஏன்னா ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? 2 ஸ்கொயர்னா 4. இது 4 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணோம்னா இது 4 ஸ்கொயர் 16 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அதே மாதிரி வந்து மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் இந்த விளக்கம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So P is equal to I squared R அப்படிங்கிறத ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு மின்சார வாரியம் நாம் பயன்படுத்தும் மின் ஆற்றலுக்கான கட்டணத்தை பெறுகிறதே தவிர மின்திறனுக்கான கட்டணம் அல்ல. இப்போ நம்ம வீட்டில எல்லாம் மின்சார கட்டணம் செலுத்துறோம் இல்லையா? அது வந்து நம்ம எவ்வளோ மின் ஆற்றலை பயன்படுத்திருக்கோமோ அதுக்கான வேல்யூ தான் கொடுக்குறோம், காசு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படி வந்து இந்த திறன்கிறது உருவாகுது அப்படின்னா 1 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டினால் பாயும் மின்னோட்டம் 1 ஆம்பியர் எனில் உருவாகும் திறன் வந்து 1 வாட். இப்படிதான் 1 வாட் கனெக்ட் பண்ணி அதுக்கான காசை நம்ம கொடுக்குறோம். அடுத்து ரொம்ப முக்கியமானது கேல்வனோமீட்டர். ஸோ கேல்வனோமீட்டர் வச்சு என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா மின்னோட்டத்தை கண்டறிய அளவிட பயன்படக்கூடிய ஒரு சாதனம் தான் கேல்வனோமீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப கம்மியான அளவு மின்னோட்டத்தை கூட இந்த கேல்வனோமீட்டர் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஒரு மின்சுற்றின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை ஒப்பிடவும் இது பெருமளவு பயன்படுத்தப்படும். ஸோ மின்னழுத்த வேறுபாடு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பகுதியில் வந்து இதை பயன்படுத்தி அப்படின்னு சொல்றாங்க.